வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு, தேவையான பதிவு. வலிகள். அந்த வலிகள் ஏன் குளிர்காலங்களில் அதிகமாகுது? இது மேபி ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம், இல்லை சாதாரணமான எப்பயுமே உங்களுக்கு ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கிளைமேட் மாறும்போது எனக்கு வலி அதிகமாக இருக்குது, ஆனால் வலியோடு சேர்ந்த வீக்கம் வந்துடுது. முன்ன எனக்கு மூட்டில் வலி இருக்கும், ஆனால் இந்த கிளைமேட் வந்துடுச்சுன்னா எனக்கு வீங்கிடுது. கணுக்காலில் வலி இருக்கும், பாதத்தில் வலி இருக்கும், ஆனால் இந்த கிளைமேட் வந்தோடனே எனக்கு வலியோடு சேர்ந்து வலியும் அதிகமாகுது, வீக்கங்கள் சேர்ந்து வருது. அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல வலி இருக்குது. அது மேபி ஷோல்டர் வலியாக இருக்கலாம், கழுத்து வலியாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு வலியோடு தான் இன்றைக்கி எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை தாங்குகிறோம். ஆனால் இந்த வின்டர் வரும்போது நம்மளால் அதை தாங்க முடியல. ஸோ அப்போது எக்ஸ்ட்ராவாக இந்த கிளைமேட்டுக்கு அந்த வலிக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடணும், ஏன் அந்த வலிகள் அதிகமாகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு தீர்வுமே இன்றைக்கி இந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலிகள் ஏன் அதிகமாகுது? யூஸ்வலாக நம்ம வீட்டிலே பார்த்துருக்கோம். பாத்ரூம் டோரு, வீட்டோட கதவுகள்லாம் உடன் டோர்ஸ் பார்க்கும்போது கதவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளைமேட் வரும்போது விரிவடைகிறத நம்ம பார்த்துருக்கோம். சிம்பிள், அதே லாஜிக் தான். வெளியில் இருக்கிற ப்ரெஷர் டெம்பரேச்சர்னால் அதிகம் ஆகும்போது நம்ம உடம்புலையும் அதிகமாகுது. அதே விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாயிண்டில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாமே விரிவடைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீக்கங்கள் வருது இந்த வலியோட சேர்ந்து. இன்ஃப்ளமேஷன். அப்போது வலி ஏன் அதிகமாகுது? அதுக்கு ஒரு நார்மல் காரணம் நீங்கள் வீட்டில் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் கூல் ஆகும்போது எல்லாருக்கும் பசி அதிகமாகுது. ஏன்னா டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்காக, உடம்புல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அதிகமாக கலோரிஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படி சாப்பிட்ற பொருட்கள் ரொம்ப ஜங்க் ஃபுட், அதாவது ஆயில் ஃப்ரை நிறையாவே அந்நேரம் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ஸோ வடை, டீ, காஃபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுகரோடு சேர்த்து உள்ளே அனுப்ப தான் செய்கிறோம். இல்லைன்னா ஆயில் நிறையா பொரித்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது எப்பயுமே நம்ம உடம்புக்கு மீறி அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மா நாட்கள் பார்த்தாலே இந்த மாதிரி வலிகள் இருக்கும்போது போய் நல்லா நிறைய வெளில சாப்பிட்டு நம்ம லிமிட் மீறி சாப்பிட்டு வந்தோம்னா அன்றைக்கி வலிகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம யாருமே அதை அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. ஸோ வலி வேறு, சாப்பாடு வேறு, சாப்பாடு வயிற்றுக்குள்ளே தான் போகுது, ஷோல்டர் வலிக்கும் வயிற்று வலிக்கும் என்ன சம்மந்தம், இப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ரிசர்ச்சர்ஸே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறுத்து இது உண்மைதான், இந்த வலிகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதிகமாக போகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது, இன்சுலின் ஸ்பைக் அதிகமாகுது. ஸோ அந்த ஹை இன்சுலின் உடம்பில் வீக்கங்கள், அலர்ச்சி தன்மை அந்த டைம் உண்டு பண்ணுது. அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் வந்தாச்சு. ஸோ இப்போது எல்லாருமே அலர்ட் ஆகிட்டோம், சாப்பாடுக்கும் வலிகளுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஸோ முந்தைய அதுதான் சொல்லுவாங்க, வாயுக்கள் அதிகமாகிடுச்சு, நீ நிறையா சாப்பிட்டேன். இன்றைக்கி அதை இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஒரு வேர்ட் சொல்லியாச்சு. அது எதனாலங்கிறத இன்றைக்கி நிறையா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது சும்மாவே அதிகமாக சாப்பிட்டா வலிகள் அதிகமாகும். அப்போது இந்த கிளைமேட்டில் நம்ம அதிகமாக தான் சாப்பிட்றோம் ஒன்று. அப்புறம் இன்னொன்று டீஹைட்ரேஷன். கிளைமேட் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியான வாட்டர் நம்ம குடிக்கிறது கிடையாது. ஏற்கனவே உடம்பு ஹீட் பண்ணுறதுக்காக தண்ணி சத்து எல்லாமே மாய்ஸ்சர் எல்லாம் உரியுது. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகுது.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன அர்த்தம், ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு, அதிகமான கார்போஹைட்ரேட் இனிப்பு பதார்த்தங்கள் அப்படி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த கிளைமேட் ஆரம்பித்தப்புறம் நல்லா குட் ஃபேட், அதாவது தேங்காய், நல்ல நட்ஸ், சீட்ஸ், முக்கியமாக இந்த 3 விஷயங்கள் உங்கள் உடம்புல நீங்கள் சேர்த்துக்கும் போது நல்ல விதமாக உடம்பு வந்து உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜிக்கெல்லாம் இந்த விதமான உணவுகளுக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. ஸோ இன்சுலின் வந்து இன்ஃப்ளமேஷனை உருவாக்காது, அதிகமாக உடம்பில் தங்கி நம்மளுக்கு கெட்ட வாயுக்களும் நம்மளுக்கு சேராது. ஸோ அப்போது இந்த கிளைமேட்டில் வர்ற சாப்பாடை கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இந்த வலி வந்து உங்களுக்கு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 2வது, அதுக்கடுத்து சன்லைட். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கிளைமேட்டில் பெரிய சன்லைட் கிடைக்காது. ஸோ அதனால ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடம்பு வந்து ஸ்கின் நல்ல ஒரு விட்டமின் டி, கால்சியம் நம்மளுக்கு உள்ள உடம்புல சேராது. அண்ட் இன்னொன்று, சன்லைட் இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்குது, குளிருதுன்னு சொல்லிட்டு நம்மள நிறையா பேர் ஒரு ஆக்டிவ்னஸ், அதாவது வெளியில் போகிறது, வாக்கிங் ரெகுலராக போடுறவங்க, ஒரு வெளியில் போய் விளையாடுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளாவே அதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் எழுந்திரிக்கும் போது. ஸோ அப்போ அந்த குளிருதுன்னு சொல்லிட்டு வெளியில் போக மாட்டோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்ட் வந்து நம்ம குறைச்சிடுறோம். ஸோ குறைக்கிறதுனால இரத்த ஓட்ட குறைபாடு அண்ட் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள், அந்த ஆக்டிவ்னஸ் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக ரொம்பவே வந்து லேக் ஆகி இரத்த ஓட்ட குறைபாடு நம்மளுக்கு வந்துடுது, சுகரும் ரைஸ் ஆகுது, அதனாலையும் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. ஸோ அப்போது ஃபஸ்ட் ஃபுட்டு கரெக்ட் பண்ணுங்கள். சாப்பாடு எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ணும். அதிகமாக குளிருது, பசிக்குதுன்னா நல்ல கொழுப்புகள், நல்ல புரதங்கள் உடம்புல சேர்த்துக்கணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு, அண்ட் உங்களுக்கு சன்லைட் வெளியில் போக முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயாவது என்னென்ன எக்ஸசைசஸை அதை மாற்றி பண்ண முடியும். இப்போல்லாம் நிறையா உட்காந்துட்டே பண்ணுற எக்ஸசைஸ் மூலமாகவே ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு சோஃபாவில் உட்காந்துட்டே காலை தூக்கி நீட்டுறது, உட்காந்துட்டு காலை இப்படி தூக்கி இப்படி மேலே கீழே வச்சு அந்த காஃப் மசில்ஸை டைட்டன் பண்ணுறது மூலமாக ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாமே நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சி இப்போ நிறையா நல்ல விதமான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ், ஈவன் சேரில் உட்காந்துட்டு பண்ணுற எக்ஸசைசஸ் கூட இன்றைக்கி கூகுளில் நிறையா இருக்குது. நீங்கள் நடந்துகிட்டே பண்ணுற எல்லா எக்ஸசைஸுமே சேரில் உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அதுக்கும் இன்றைக்கி நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி நல்ல வீடியோஸ் பார்த்துட்டு ஒர்க் அவுட்ஸை குறைக்காமல் ஆக்டிவ்னஸ், வாக்கிங்க்கு பதிலாக இப்படி என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே 8 வடிவ வாக் போட்டு அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் 8 வடிவில் வீட்டுக்குள்ளே நடந்தால் கூட அதுவும் ஒரு ஆக்டிவ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுட்டு, செகண்ட் ஒன் நம்ம ஆக்டிவ் குறையிறது, ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் குறையுது. ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுறோமா வெளியில் போகாதனால அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது 2ம் பண்ணாலே ஒரு சிலருக்கு நல்லாவே மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் நல்ல கொழுப்புகள், நல்ல புரதங்களை வந்து எடுத்துக்கோங்க. இதையும் தாண்டி நான் இவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு ஓகே, பாதி குறைஞ்சிருக்கு, பட் வலிகள் இருக்குது. ஸோ அந்த வலிகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளைமேட்டில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டாக சில பொடிகளும் நான் ஒரு சில சீரமும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டீ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 செய்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த வலிகளை பேலன்ஸ் அழகாகவே பண்ண முடியும். அந்த அக்ரிவேட் ஆகிற அந்த வலியை வந்து உங்களால் குறைக்க முடியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை எடுக்கிற ஒரு டீ சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா 1 லிட்டர் இல்லை ஒரு வேளை குடிக்கிறதுக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அதில் 1 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள், இது ஒன்றொன்று கூகுள் பண்ணி பாருங்கள். ஒன்றொன்றுலேயும் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிறதுக்குரிய ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக அந்த காம்பவுண்ட்குள்ளே போல், லைக் எக்ஸாம்பிள் மஞ்சளில் குர்குமின் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. ஓமம், மஞ்சள்,
மெயினாக கிராம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் போடுங்க, இல்லை கிராம்பாக போட்டால் 2 கிராம்பு தட்டி போடுங்க. கிராம்புலெல்லாம் இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்கிறதுக்கு யூஸ்வலாக நார்மலாகவே வீக்கத்தை குறைக்கிறக்குரிய தன்மை இந்த கிராம்பில் இருக்குது. ஒரே ஒரு பிஞ்ச் பட்டைத்தூள், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இவ்வளோ நீளத்துக்கு பட்டை, சுருள் பட்டை உடச்சி அதில் போடுங்க தண்ணி கொதிக்கிற தண்ணியில். அண்ட் இவ்வளோ நீளத்துக்கு தோல் நீக்கின இஞ்சியை தட்டி போடுங்க. அண்ட் இது கூட கொஞ்சமாக மிளகு. ஸோ எப்பயுமே மஞ்சளும் மிளகும் சேர்த்து போடும்போது தான் உடம்புல அப்சர்வ் ஆகும். அண்ட் மிளகுலையும் நல்லா வலிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற சக்தி இருக்குது, அதே சமயத்தில் மஞ்சள்லையும் இருக்குது. இஞ்சியில் நம்ம உடம்போட அக்னி தீயை ரேஸ் பண்ணி வெளியில் இருக்கிற கிளைமேட்டுக்கு உடம்பு கஷ்டப்படாமல் ஒரு ஃபயர் கொடுத்துரும். ஸோ டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். அண்ட் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த இஞ்சியை. ஸோ அப்போது நான் சொன்ன ஓமம், இஞ்சி, மஞ்சள், மிளகு, வலிக்காக கிராம்பு, ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பட்டை. ஸோ இந்த 6ம் ஒரு அருமருந்து தான். ஸோ இதை ஒரு டீயாக கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க. நைட்டு இல்லை, ஒரு 5-6 மணிக்குள்ளே இந்த டீயை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா மோஸ்ட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிங்க. அல்சர் இல்லைன்னா எம்டியாக, கொஞ்சம் வயிறு எப்போ எம்டியாக இருக்கோ அப்போ குடித்தாலே நல்ல ஒரு பெயின் ரிலீஃபை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து நைட் படுக்கும்போது ஆஃப்டர் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 500 ml சுடு தண்ணீரில் 1/2 டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடி, 1 டீஸ்பூன் திரிப்பலா, ஒரே ஒரு பிஞ்ச் கிராம்புத்தூள், இந்த 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடணும். வடிகட்ட தேவையில்லை. உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த பொடிகளோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நில ஆவாரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, மலச்சிக்கல் இல்லைன்ற பட்சத்தில் அஸ்வகந்தா, திரிப்பலா அண்ட் கிராம்புத்தூள் இதுவே போதுமானது தான். நைட் படுக்கும்போது, அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்ட உடனே ஒரு நீங்கள் மாத்திரை எதுவும் போடுறீங்கன்னா அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் இந்த ஒரு டீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே தூங்க போயிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப மொபைல் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அந்த ஒரு பானம் குடித்ததுக்கு அப்புறமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த ஒரு டீ, இந்த ஒரு ஹெர்பல், இந்த 2மே உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே நல்லா நடக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்குன்னு தனியாக வச்சு செப்பல் போடுங்க. ஒத்தடம் கொடுக்கணும், வலிகள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா முதல்ல ஹாட் வாட்டர் ஒத்தடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ இப்படி 2ம் மாறி மாறி கொடுக்கும்போது இந்த கிளைமேட்டில் இருக்கிற வலிக்கு அது உகந்ததாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே. எனக்கு நைட் வலிக்குது, திடீர்னு எந்திரிக்கிறேன், காலையில் வலிக்குது, ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது, ஒரு வீக்கத்தோடு இருக்குது அப்படின்னும்போது ரொம்ப அழகாக ஒரு சீரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வலி இருக்கும்போது ஒரு முத்திரை உங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் அந்த முத்திரை ஆகாய முத்திரை. இந்த கிளைமேட்டுக்குரிய எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும். அண்ட் வலிக்கும் அவ்வளோ அழகாக உதவி பண்ணும். எப்போல்லாம் வலி இருக்கோ அப்போ செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்போது 10 நிமிடங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நடுவிரலையும் இந்த பெருவிரலையும் இந்த மாதிரி இணைத்து இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிடங்களே செஞ்சாலே போதும் தான். ரொம்ப வலி இருக்குன்னா 15 நிமிடங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் சீரம் ஒரு எண்ணெய் வடிவத்தில் ஒரு வலி மருந்து, ஆனால் அது நல்ல மருந்தாக இருக்கும். இதை நீங்களாகவே ரெடி பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெயில் இந்த நான் சொல்ல போகிற எசென்ஷியல் ஆயிலை மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயிலே பண்ணலாம். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய், அப்படி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் 5 சொட்டு, ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் 15 சொட்டு, அண்ட் ரொம்ப வீக்கம் இருக்குது அப்படின்னா ஜுனிஃபர் எசென்ஷியல் ஆயில் இன்னொரு 10 சொட்டு, எலாங் அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ அது ஒரு 10 சொட்டு. ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் மட்டும் போட்டு ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ஆயில் மாதிரி வந்துடும். ஒரு வலி எண்ணெய் அப்படின்னு நீங்களாக வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம்.
இது கூட ரொம்ப உங்களுக்கு மதப்பு சேர்ந்து இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் 10 சொட்டு வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வீக்கம் இல்லை அப்படின்னா ஜூனிஃபர் எசென்ஷியல் ஆயில் தேவையில்லை. அதை விட்டுட்டு மித்த ரோஸ்மெரி, லாவெண்டர், ஆரஞ்ச், எலாங்லாங் இந்த 4 மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறுமனே ஆயின்மெண்ட் போடுறதோட எஃபெக்ட் கிடையாது. உள்ளே போய் அந்த இன்ஃப்ளமேஷனையே ரொம்ப நல்லாவே ஆற்றும். இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கூட எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்குது. அதுவுமே ஒரு 3 சொட்டு ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஒவ்வொரு தடவை இருக்குன்னா ஜிஞ்சர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ அழகாக வீக்கத்தை குறைச்சி வலியை உடனடியாக குறைக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் இந்த எசென்ஷியல் ஆயில் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அது சீரம் மட்டும் 20 ml அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை உங்கள் வீட்டில் கடுகு எண்ணெய் 50 mlலையோ இல்லை தேங்காய் எண்ணெய் 50 mlலையோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆயில் ஃபார்மில் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ரொம்பவும் இல்லை, ஒரு 20 சொட்டு அந்த வலிக்கிற நேரம் தடவுனாலே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த உளைச்சலே இருக்காது, நல்லா வலி வந்து குறையும், யூரினேஷனும் அதிகமாகும். அந்த ஜூனிஃபர் பெரி எசென்ஷியல் ஆயிலெலாம் போட்டோன்னா அந்த வீக்கம் குறைக்கிறதுக்காக யூரினே அதிகமாகி வீக்கம் குறைக்கிறதையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டில் மட்டுமே இல்லை, நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரெகுலராக பெயின் இருக்கிறப்ப கூட இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதுலேயும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப எல்லாரும் அவதிப்படுறதுனால இந்த வீடியோவை நான் இந்த டைம் நான் பண்ணுறேன். பட் எப்போவுமே நீங்கள் இந்த ரெமெடிஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எத்தனையோ பேர் அவதிப்பட்டுட்ருக்காங்க. வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட் ஆனாலும் வெளியவும் வரமாட்டாங்க, வலியும் வீட்டில் அதிகமாக இருக்கும், வேலையும் பார்க்க முடியாது, சாக்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறது உண்டு. ஸோ இந்த வலிகள் அதிகமாக இருக்கும்போது எரிச்சல், கோபம் வந்து அதனால வேறு சைடு எஃபெக்ட்ஸும் அவங்க உடம்புல வர ஆரம்பிக்குது. ஸோ நல்லா வீடியோவை திருப்பி ஒருக்க பார்த்து உணவு பட்டியலிருந்து எப்படி நம்ம இந்த நேரம் நம்ம உடம்பை கரெக்டான மெத்தடில் கொண்டு போகலான்னு உணவுகளை சரி செஞ்சு அவாய்ட் பண்ண வேண்டியதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நான் சொன்ன ரெமெடிஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் வர்ற அதிகப்படியான வலிகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.